அடுத்தபடியாக நாம் அனைவருக்கும் ஆசியுரை வழங்குவதற்காக குலபதி விவேகானந்தா கல்லூரி திருவேடகம் மேற்கு ஸ்ரீமத் சுவாமி ஆத்யாத்மனானந்தா அவர்களை முதன்மைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ரித்வா பிரணமாமி முஹூர்முஹூர். ஓம் நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்தசூரயே சத்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே நமோ நமः. ஆனந்தமானந்தகரம் போதஸ்வரூபம் நிஜபாவயுக்தம் யோகீந்திரமீட்யம் பவரோகவைத்யம் ஸ்ரீசித்பவானந்த குரும் நமாமி. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே என்ற தாய்மானவருடைய வாக்கியத்திற்கு இணங்க இன்று நாமெல்லாம் சந்தோஷமாக அனைவரும் இங்கு கூடியிருக்கின்றோம். இது தேனி மாவட்ட பழைய மாணவர் சங்கம் பெருந்திரள் கூடல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறத விட எனக்கு தெரிந்தவரை நான் கற்பனை செய்து பார்த்ததில் இது திரிவேணி சங்கமம் முக்கூடல் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஏன்னா இதுவரைக்கும் கல்லூரியில் இத்தனை பேராசிரியர்களையும் முதல்வர்களையும் துணை முதல்வர்களையும் பார்த்ததே இல்லை. ஒன்று எல்லாரும் இங்கே வந்து என்ன இருக்காங்க, பிரசன்ட். முன்னாள் துணை முதல்வர்கள், முன்னாள் முதல்வர்கள், முன்னாள் பேராசிரியர்கள், இந்நாள் முதல்வர், துணை முதல்வர், துறை தலைவர்கள், முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள், அப்படி முன்னாள் பேராசிரியர்களுக்கே ஒரு சங்கம் வைக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆக இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கூடல் திரிவேணி சங்கமம் போல தபோவனத்திலிருந்து சுவாமிஜி நியமானந்த மகராஜ் அவர்கள், உதவி தலைவர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தபோவன விவேகானந்த கல்லூரியுடைய செயலர் சுவாமிஜி, இப்படி சாதுக்கள் பெருமக்களும் இதில் வந்து என்ன இருக்காங்க, கலந்துருக்கிறாங்க. ஒன்று சித்பவானந்தருடைய வழித்தோன்றல்களாக சாதுக்கள், சுவாமிஜியால் உருவாக்கப்பட்ட பேராசிரியர்கள், இந்த பேராசிரியர்களோடு உருவான முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறது நமக்கு பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இங்கே இந்த மாவட்டத்தில் மட்டும் இல்லை, இந்த பழைய மாணவர் சங்கம் ஏற்கனவே ஈரோடு பழைய மாணவர் சங்கம் இருக்கிறது. அவர் மோகன்குமார் இங்கே தான் இருக்காரு. அதே போல கோவை பழைய மாணவர் சங்கமும் இருக்கின்றது. அப்புறம் மதுரையிலையும் பழைய மாணவர் சங்கம் இருக்கு. அப்படிதான் நினை. இப்படி முக்கியமான பெருநகரங்களில் பழைய மாணவர் சங்கம் ஒரு நல்ல நிலையில் நடந்து கொண்டிருக்கின்றது. எப்படி அந்த காலத்திலே சுவாமிஜி அவர்கள் இந்த கல்வி திட்டம், இந்த குருகுல கல்வி முறையை ஆரம்பித்து ஒரு விதையை ஊன்றி சென்று விட்டார்கள். அது இன்று வளர்ந்து ஆலமரமாக விருட்சமாக இன்று இந்த மண்டபத்திலே நாம் பார்க்கின்றோம், காட்சி காண்கின்றோம். ஒரு மனிதன் 12 வருட காலம் ஒரு நல்ல உயர்ந்த மனிதனிடத்தில், தெய்வீக புருஷனிடத்தில் பயிற்சி பெற்றானால் அவன் வாழ்க்கை முழுவதும் எப்படி இருப்பான்னு அந்த பயிற்சியினுடைய அடையாளமாக திகழ்வான் அப்படின்னு சொல்லி சான்றோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ராமாயண மகாபாரத காலத்திலே ராமனும் கிருஷ்ணரும் குருகுலவாசம் செய்திருக்கிறார்கள். அந்த குருகுலவாசத்தினுடைய அடிப்படை பயிற்சி தான் தர்மத்திலிருந்து விலகாமலும் பக்தியும்
தாய் தந்தையர்களுக்கு பணிவும் தேசத்தின் மீது பக்தியும் அவர்களுக்கு வளர்த்து வந்திருக்கின்றது. நம்ம 2 பெரிய மகா காவியங்களிலே கதாநாயகர்களாக இருக்கின்ற கிருஷ்ணருடைய வாழ்க்கையும் ராமனுடைய வாழ்க்கையும் பார்த்திருக்கின்றோம். அதுபோல எனக்கு முன்னே சுவாமிஜிகள் பேசினார்கள், இந்த 12 வருட காலம் குருகுல வாசம் என்பது ரொம்ப வாழ்க்கையில முக்கியமானது. அதுவும் இளமை காலத்தில், முதுமை காலத்தில் அல்ல. அப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் தபோவனத்திலே ஸ்ரீ விவேகானந்த வித்யாவன குருகுலம். 4ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை அங்கு இருக்கின்றது. 7 வருடங்கள். ஆக 12 வருட காலத்தில் 7 வருடம் தபோவன வாழ்க்கை. இங்க இருக்கின்ற பழைய மாணவர்கள் நிறைய பேர்ல எப்படி இருக்கலாம் அப்படின்னா, தபோவனத்திலையும் படிச்சிருப்பாங்க, அதனுடைய கண்டினியூவேஷன் திருவேடகத்திலையும் படிச்சிருப்பாங்க. 7 வருடம் தபோவனத்தில் குருகுல வாழ்க்கை, கம்ப்ளீட்டா குருகுலத்திலே தங்கி இருந்து அந்த வாழ்க்கையை பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு 5 வருட காலம் திருவேடகத்திலே விவேகானந்த மேல்நிலைப் பள்ளி, அதற்கு பிறகு 3 வருடம் விவேகானந்த குருகுல கல்லூரி. இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 12 வருட காலம் கணக்கு வரும். அதற்கு பிறகு பிஜி இருக்கு 2 வருடம், 14 வருடம். இப்படி படித்த மாணவர்கள் தான் இங்கு இருக்கின்றீர்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இங்க இருக்கின்ற மாணவர்கள் அனைவரும் நம்ம உருவத்தாலும் பெயராலும் வேறுபட்டிருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு பெரிய குடும்பம். We are belongs to the family of Trio. சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், அன்னையார், சுவாமி சித்பவானந்தருடைய அந்த குழுவிலே சுவாமிஜி உருவாக்கிய அந்த பெரிய ஒரு பல்கலைக்கழகத்திலே நாம் எல்லாம் யார் அப்படின்னா அது உறுப்பினர் மாதிரி. இப்போ நீங்கள் சொல்லாங்க, உறுப்பினர்களாக அட்டை கொடுக்குறோம், 1000 ரூபா கொடுங்கங்கிறாங்க. நாம் எல்லாருமே ஏற்கனவே உறுப்பினர்கள் தான். அதுக்காக 1000 ரூபா கொடுத்து அட்டை வாங்க வேண்டாம்னு சொல்லலை. நான் எல்லாரும் வாங்கி ஆகணும். என்ன விஷயம், என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த அன்பு, அறிவு, ஆற்றல் மட்டுமல்ல, குருகுல கல்வி சுவாமிஜியுடைய அந்த காலகட்டத்தில் மெக்காலே கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. மேனாட்டு கல்வி திட்டம். அந்த கல்வி திட்டம் என்ன அப்படின்னா, சொத்து கல்வி, பணம் சம்பாதிக்கும் கல்வி. அந்த காலகட்டத்திலே தான் இதில் குருகுல வாழ்க்கை முறையும் விவேகானந்தருடைய கல்வி திட்டத்தின் அடிப்படையில் அவருடைய கனவு மெய்ப்பட வேண்டும் என்பதற்காகவே பூஜ்ய சுவாமிஜி அவர்கள், சித்பவானந்த சுவாமிஜி அவர்கள் த மேன்கைண்ட் மேன் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு கல்வி திட்டத்தை ஆரம்பித்து இன்னைக்கு நல்ல ஒரு இங்க இருக்கின்ற மாணவர்கள் அனைவரும் நல்ல ஒரு குடும்ப தலைவனாக, தேசபக்தனாக, தொண்டனாக, நல்ல ஆசிரியராக, எத்தனையோ மாணவர்கள் எல்லா துறைகளிலும் மிகச்சிறந்த பதவியில் இருக்கின்றார்கள். மனிதனை சான்றோனாக்கும் கல்வி, மனிதனை வீரனாக்கும் கல்வி, மனிதனை தெய்வமாக்கும் கல்வி. அப்படி இந்த அன்பு, அறிவு, ஆற்றல் என்ற அந்த அடிப்படையில் மாணவர்களை, பேராசிரியர்களை கொண்டு உருவாக்கி இங்கெல்லாம் நம்ம இங்கு கூடியிருப்பது மிகவும் ஒரு காண கிடைக்காத காட்சியாக தென்படுகிறது. விவேகானந்த சுவாமிகள் குறிப்பிடும் போது நம் முன் இருக்கும் பணி அப்படின்னு சொல்றார். நமக்கு முன்னே என்ன பணி இருக்கின்றது, நாம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பெரிய சுவாமிஜியை ஃபாலோ பண்ண போறோம். நல்ல பிரஜைகளை, சமுதாயத்தில் நல்ல குழந்தைகளை, மாணவர்களை உருவாக்குவது தான் என்ன அப்படின்னா நம்ம கல்வி திட்டம். The education is the manifestation of perfection already in man அப்படின்னு சொல்றார். பரிபூர்ண தன்மையை இந்த கல்வி வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும் அப்படிங்கிறார். இன்னைக்கு பழைய மாணவர்கள் எல்லாரும் படித்து முடித்து விட்டு, கல்லூரியை விட்டு சென்று விட்டு, பல வருஷங்களுக்கு பிறகு வந்த பிறகு நிறைய மாணவர்களை கல்லூரிக்கு பேசுவதற்கு அழைக்கின்றோம், நிகழ்ச்சிக்கு அழைக்கின்றோம். அப்போ அவங்க கூட சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த வாக்கியம் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கின்ற மாணவர்களிடத்துல உரையாற்றும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த காலேஜில் நான் படிக்கல அப்படின்னா நான் வாழ்க்கையில உருப்படியா இருந்திருக்க மாட்டேன் இப்படியே சொல்றாங்க. சாமிஜி ஒன்ன கேட்டு பாருங்க, பல மாணவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி அந்த காலத்திலே ஒரு எழுதப்படாத வாக்கியம் உண்டு, நீ ஏதாவது வாழ்த்தனம் பண்ணின திருப்பராத்துறையில போய் சேர்த்துருவோம், இல்லைன்னா திருவேடத்துல போய் சேர்த்துருவோம்.
அப்படி மாணவர்கள் எல்லாம் மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். படித்து முடித்து விட்டு சென்று பிறகு மறுபடியும் கல்லூரிக்கோ இல்ல அந்த பள்ளிக்கோ வரும் பொழுதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுது, உலகத்தை பார்க்கின்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுக்கு சிஷ்யராக வரக்கூடிய சிஷ்யர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பறவை கொத்தாத, அந்த பட்சிகள் தீண்டாத, கொத்தாத கனியாக இருக்க வேண்டும் யார்? சிஷ்யர்கள். அதுபோல மாணவர்கள் இந்த 12 வருட காலம் 14 வருட காலம் இந்த குருகுல கல்வியில படிக்கும் போது எப்படி இருக்காரு, எப்படி இருந்தாலும் புடம்போட்ட தங்கமாக மாற்றி அமைத்து அவர்களை நம்ம என்ன பண்றோம், ஆசீர்வாதம் செய்து வெளியே அனுப்புகின்றோம். அவர்களுக்கு கடைசி வரை அவருடைய ஆயுள் காலம் முழுவதும் எது துணை நிற்கின்றது அப்படின்னா இந்த குருகுல கல்வி தான். ஆசிரியர்களும் சரி, மாணவர்களும் சரி. ஆக இந்த நல்ல இந்த முக்கூடல் நிகழ்ச்சி திரிவேணி சங்கமத்திலே முன்னாள் பேராசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் அனைவரும் சேர்ந்திருந்து இங்கு நம்ம கூடியிருப்பது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதும்பாங்க. அந்த கல்வி திட்டம் ஆங்கிலேயர் கல்வி திட்டம். ஆனால் நம்மளுடைய கல்வி திட்டம் அனைத்திற்கும் பயன்படக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு முன்னாடி பேசிய செயலர் சுவாமிஜி அவர்கள் சொன்னார்கள், எந்த துறையில் நம்முடைய மாணவர்கள் சென்றாலும் அவர்கள் பிரகாசமாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நிறைய பேராசிரியர்களும் சொல்லி இருக்கின்றார்கள், நிறைய மாணவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். அத்தகைய இந்த நல்ல தருணத்திலே நம்முடைய வழிபடு தெய்வங்களாக இருக்கின்ற திருமூவரும் அறிவோம். நன்றி, வணக்கம். இதுவரை